தமிழ் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், இப்போ எங்கள் வீட்டு சாம்பாரை பாருங்கள். தாளிக்காத சாம்பார், கொத்துப்பருப்பு சாம்பார். தாளிக்காமல் வெறும் பீன்ஸும் மாங்காயும் போட்டு கொத்துப்பருப்பு சாம்பார் வச்சுருக்கோம். பாருங்கள், மாங்காயும் பீன்ஸும் போட்டு வச்சுருக்கோம். கொத்துப்பருப்பு சாம்பார், பருப்பு கடையாமல் வச்சுருக்கோம். கொத்துப்பருப்பு சாம்பார் தான் கொத்துப்பருப்பு சாம்பார். பருப்பு கடையாமல் வைக்கிறது தான் கொத்துப்பருப்பு சாம்பார். அடுத்து பாருங்கள், ரேஷன் அரிசி வடித்து வச்சுருக்கோம். ரேஷன் அரிசி வயசானவங்க ரொம்ப ரேஷன் அரிசி சாப்பிட ரொம்ப ஆசை ரொம்ப நாளாக. அதனால் இன்றைக்கி ரேஷன் அரிசி வடித்து வச்சுருக்கோம். இந்த சாம்பாரை, இந்த கொத்துப்பருப்பு சாம்பாரை இதில் சேர்த்துருவோமே. இந்த ரேஷன் அரிசி சாப்பாட்டில் நம்ம வச்சுக்கிடுவோம். வேறு எந்த சைடிஷும் இல்லைப்பா, இதுதான். அடுத்து பாருங்கள், தயிர் கெட்டி கெட்டி தயிர் சைடில் வச்சுக்கிடுவோம். இந்த தயிர் போட்டு இந்த சாம்பார் சேர்த்து பிசைஞ்சு இந்த சாம்பார் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. வித்தியாசமாக இருக்கும். இந்த சாப்பாடு வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், அருமையான சாப்பாடு. இந்த தயிரும் சாம்பாரும் போட்டு இப்படி சேர்த்து சாப்பிட்டோன்னு வைங்களேன், சாம்பார் சாதத்து கூட தயிர் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே சாப்பிட்டு வேறு மாதிரி இருக்கும். இந்த சாப்பாடு வித்தியாசமாக இருக்கும். அருமையான ரசனசி சாப்பாடு, சாம்பார், தாளிக்காத சாம்பார், தயிர், வேறு ஒன்றுத்துக்கு சைடில் சேர்த்துக்கிறல. நம்ம இதுதான் வச்சுருக்கோம். அருமையான சாப்பாடு. பாருங்கள், இந்த சாப்பாடை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே இல்லை. இப்படி தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி மத்தியான சாப்பாடு இதுதான் நம்ம சாப்பாடு. தமிழ் வணக்கம்.